மாயம்மாவுக்கு நமஸ்காரம். எங்கள் அம்மா பேர் அமராவதி, எங்கள் அப்பா பேர் சோமசுந்தரம். அவங்களுக்கு 2 பையங்க பிறந்துருச்சு, 2 அண்ணன்கள். 3வது பொண்ணு வேணும்னு சொல்லி சிதம்பரத்துக்கு வரத்துக்கு போய் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் போய் பெண் குழந்தை பிறந்தா சிவகாம சுந்தரின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து மண் சோறு சாப்பிட்டு அப்புறம் நான் பிறந்தேன். நான் பிறந்து 8 வருஷத்தில் நான் 5வது படிக்கிறேன். அப்போ இங்கே சிவலிங்கம் தெரியும் எனக்கு அடிக்கடி. அப்போ தெரியும்போது நான் சொல்லுவேன், என் மனசு பேசும், இதெல்லாம் காட்டி எனக்கு ஏமாத்தாத, உண்மை பொருளை காட்டு அப்படின்னு கேட்கும். எனக்கு உண்மை பொருளை அதால் அப்போல்லாம் சின்ன வயசில் ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேயே மகான்களை பார்த்தாவே எனக்கு அவங்கள பெரிய ஆளுன்னு தெரியும். ஏன்னா மகான்கள் சித்தர்கள்னு எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட தெய்வ சக்தி இருக்குது. வெளி உள்ளவங்கள்லாம் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பைத்தியம்னு நம்ப மாட்டேன். அந்த மாதிரி உள்ளவ. எனக்கு சின்ன வயசுலேயே இந்த பக்தி இருந்ததுனால எல்லோரும் என்னை இவளுக்கு செய்வினை செஞ்சிட்டாங்க, மந்திரம், பேய் பிடிக்கிருக்கு, அது இதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அடிக்கடி மனசு ஓடாது. ஆனால் ஏதாவது மனசு எனக்கு க்ளீனு, சுத்தமான மனசு, ஓப்பனாகவே பேசிடுவேன். அந்த மாதிரி உள்ளவ. அப்புறம் நான் அம்மானுடைய பெரிய சக்தியை கொடுத்து தான் என்னை அம்மா இழுத்தது. நான் சேட்டாக முடிக்கிறேன். நான் வரும்போது எனக்கு உடம்பெல்லாம் அவ்வளோ பலம், மனசு அவ்வளோ தைரியம், பயமோ ஒரு மானம், வெக்கம், சூடு ஒன்றுமே இல்லை. எதுவுமே எனக்கு கிடையாது. மனசு ஓடல. என் பாட்டுக்கு நான் சாரதா அம்மாவை குருவாக நினச்சி கும்பிட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசுலேயே. நாங்கள் கல்கத்தா போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். 11 மணி இருக்கும். நான் தாராபுரத்துலேருந்து கிளம்புனேன். கிளம்பி பழனி பக்கம்தான் வருது. அப்போ தான் இந்த பங்குனி உத்திரம் முடிஞ்சிருக்கு. எல்லாம் பேசிக்கிறாங்க, பங்குனி உத்திரம் முடிஞ்சிருச்சு, வெறிச்சோன்னு கிடைக்கிற அப்படின்னு. மதுரைக்கு வந்தேன். நான் மதுரையில் பாதி நகையை போட்டுடலாம், ஒரு 12 பவுன் நகை போட்டிருந்தேன். நகை எதுக்கு நம்மளுக்கு, போய் கல்கத்தா கோயிலில் உட்கார்ந்துட்டு இந்த பணம் இருந்தால் போதும், இருக்கிறது சாப்பிடலாம் அப்படின்ட்டு அங்கே பாதி நகையை போட்டு, திருச்செந்தூரில் பாதி நகையை போட்டு கல்கத்தா கிளம்பிடலாம் அப்படின்னு மதுரைக்கு வந்தேன். எல்லாம் கும்பிட்டேன். ஆனால் போடணும்னு தோணலை. திருச்செந்தூருக்கு வந்தோம். அப்படி தான். அப்புறம் திருச்செந்தூர் எல்லாம் கும்பிட்டுட்டு நான் அது வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடல. அப்புறம் சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் நிற்கிறேன். அப்போ தான் மனசே எனக்கு ஓடுது. அது வரைக்கும் மனசே ஓடலை எனக்கு. எங்கே போகலாம் அப்படிங்கிற மனசு வந்தது. சரி, விவேகானந்தருக்கு ஞானம் கிடைச்ச இடம் கன்னியாகுமரி, அங்கே போய் நாங்கள் பாதத்தை வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. நான் தனியாக, இப்போ வயசு சின்ன வயசில், அதனால் நான் கூட்டத்தோட பொம்பளைகளோடு தான் இருப்பேன். அவங்க கூட சேர்ந்த மாதிரி. அவங்க எல்லோரும் கன்னியாகுமரி கிளம்புனாங்க, காசியிலேருந்து வந்தவங்கெல்லாம். அப்போ அந்த உடனே ராக்குக்கு போனாங்க, நானும் போனேன். அப்புறம் அங்கே போன உடனே அந்த வாட்ச்மேனை கேட்டேன், இங்கே ஒரு அம்மா இருக்காங்களா உங்களை, மாயம்மா, அது எங்கே இருக்காங்கன்னு. கோயிலில் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு. சரின்ட்டு நான் இந்த ராக்குக்கு கோயிலுக்கு போயிட்டு, சரி அம்மாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு அம்மா இப்படி உட்காந்துருந்தாங்க. நான் இப்படி நிற்கிறேன் தோற்றமாக நின்று பார்த்த உடனே, ஐயே, இந்த அம்மாவை பார்த்தா சக்தி இருக்க மாதிரி தெரியலையே, என்ன இந்த மாதிரி என்ன முகத்தை ஒரு லட்சுமி கடாச்சனும் இல்லை அப்படின்னு மனசு நினச்சி, ஒரு சாய்வு கல் இருக்குது, அதில் உட்காந்துருக்கேன். டார்ச்சரி ஆக போது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை செஞ்சிருவோம். ஒரு சன்னியாசி அம்மா எங்கள் பக்கத்தில் நின்னாங்க. சரி, அந்த அம்மாட்டையாவது நான் என் கதையை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஐயோ, அந்த அம்மாவை பார்த்தாவே அந்த அம்மாவை வீடு விட்டு வந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு.
நினச்சி இப்படி பார்க்குறேன், அந்த அம்மா ஒரு டக்குன்னு மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்க, அப்போ தான் அந்த இது சங்கராச்சாரியார் மண்டபம் கட்டுறதுக்கு ஒரு குடிசை போட்டிருக்காங்க, சாமான் வைக்கிறதுக்காக. அந்த குடிசைக்குள்ளே அம்மா போயிட்டாங்க. அம்மா அப்பாவும் எல்லா பக்தர்கள்லாம் கூட போனாங்க. நானும் பின்னாடியே போனேன். ஐயோ! அம்மா தனியாக இருந்தால் கூட நாம இருக்கலாம், கூட ஒரு ஆள் இருக்காங்களே, ஒரு சாமி இருந்தாங்க. இருக்காங்கன்னு நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்காந்து ஒவ்வொருத்தராக அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. கடைசியில் ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பாப்பா 10 வயசு இருக்கும், கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புனாங்க. நானும் போய் ஆசீர்வாதம் கேட்டேன், கொடுத்தாங்க. அவங்க வெளியே வந்தவுடனே அந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வீடு விட்டு வந்துட்டேன், எனக்கு இருக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஐயோ நீங்கள் மாசமாக நாங்கள் தான் வச்சு நடத்துகிறோம், நீங்கள் அங்கேயே வந்து இருக்கலாம் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா, அம்மா வந்து என்னை வந்து பெரிய காந்தத்தை கொடுத்து இழுத்து ஒரு செகண்டில் அங்கே அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு, எங்கள் சாமி கூட 6 மாதமாக வெளியே தான் இருந்தாங்களாம். இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் அங்கங்கே படுத்துக்கிட்டு எனக்கு உடனே இடம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கே போகவும் அவங்க போஸ்ட் மாஸ்டர், அவங்க வேலை பார்க்குறவங்க. அப்புறம் காலையில் அம்மாட்ட வந்தேன். அம்மாட்ட சாப்பிட்டுட்டு அம்மாட்ட வந்தேன். அம்மாட்ட வரவும் சாமிகிட்ட சொன்னேன், நானும் இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நாய் சாப்பாடு எனக்கு கொடுத்தாங்க. மத்தியானம் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் சாப்பாடு ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும். கேரளா அரிசி இல்லை, ஐயோ நாங்கள்லாம் டொப்பி அரிசி சாப்பிட்டவங்க. அது பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சாப்பிட முடியல. அப்புறம் மறுநாள் இருந்தோடனே நானே நாய்க்கு சமைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேயே நாய்க்கு சாப்பாடு நான் கொண்டு போன நகையெல்லாம் அம்மாக்கிட்ட ஒரு இதை போட்டு கொடுத்துட்டேன். ஒரு சுருக்கு பையில் போட்டு கொடுத்துட்டேன். நான் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டேன். 2 நாள் பொறுத்து அம்மா வந்து என்னை கூப்பிட்டு சாமிகிட்ட சொல்கிறாங்க, அந்த நகையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு வேண்டாம்மா அப்படிங்கிறேன், எனக்கு நகை வேண்டாம் அப்படிங்கவும் உடனே சாமி சொன்னாங்க, ஐயா அம்மா வாங்கினது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லவும் வாங்கி கொண்டு போய் அந்த போஸ்ட் மாஸ்டர் அம்மா வீட்டில் கொடுத்துட்டேன். அப்போ போன மறுநாளே அம்மா என்னையை படுக்க சொன்னாங்க. படுக்க சொல்லவும் எனக்கு ஹிந்தி தெரியாதான், எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை, அது வேறு என்ன. உடனே பக்கத்தில் உள்ள அவங்க ஃப்ரெண்டு, உடனே உங்களை அம்மா படுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்ட்டு நானும் சாமி அம்மா 3 பேர் தான் உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் சின்ன சிமிழ் விளக்கு அதை வந்து அணைச்சிட்டாங்க. ஐயோ, அணைக்கவே எனக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ அம்மா வேறு குசு குசு குசுன்னு பேசுனாங்க. அப்போ எப்படி இருக்கும், எனக்கு ஒரே பயம். ஐயோ இந்த அம்மா சூனியக்காரியோ மந்திரவாதியோ என்ன பேசுகிற, அந்த மாதிரி பேசுகிறாங்க, ஏன்னா நான் தனியாக இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் மனசு ஓடிட்டு கடைசியில் வேணான்னு, எனக்கு எல்லாமே நீங்கள் தாம்மா, நீ எப்படி இருந்தாலும் தரதான் அப்படின்ட்டு அம்மா பாதத்தை என்ன பிடிச்சிட்டு, சரி கொஞ்சம் நேரம் அம்மாவை அமுத்தி விடலாம் அப்படின்ட்டு கையை அமுத்திக்கிட்டே இருக்கேன். கையை அமுத்தினாலும் மனசு ஓடிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் பயம். ஓடிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்குறேன், இது என்னடா அம்மா கை வந்து வயசானவங்களே மெதுவாக இருக்குமே அப்படின்னு பார்க்குறேன். சாமி கையை பிடிச்சி அமுத்திட்டு இருக்கேன். என்ன அப்புறம் விட்டுட்டு அம்மா பாதத்தில் அப்படியே தலையை வச்சு படுத்துட்டேன். தூக்கம் வந்துச்சு, படுத்துட்டேன். அப்புறம் 2 நாள் படுத்து அம்மா படுக்க சொன்னாங்க. அப்போவும் நானும் 3 பேர் தான். எங்கள் சாமியும் அம்மாவும் முன்னாடி போனாங்க அந்த குடிசை உள்ளார. சரி நாம் அவங்க படுக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து மகான் சொன்னபடி தான் கேட்கணும், அதெல்லாம் நான் நல்லா இல்லை. எனக்கு போன உடனே என்னுடைய இது மாதிரி தான் நான் நடந்தேன். அம்மாட்டையும் கேட்கல, சாமியும் எடுக்கலை. அது அந்த கஞ்சி வைக்கிறதே நான் தான் வைக்கிறேன்னு சொன்னேன். அது வேலை செய்கிறது நானே தான், செய்யட்டுமான்னு ஒவ்வொருத்தர் கேட்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை. போன உடனே எனக்கு சுந்தரம் மாதிரி நான் ஒரு இது மாதிரி ஆயாச்சு. உடனே அம்மாவும் அவங்களும் அங்கே சரி படுக்கட்டும். மண்ணில் நான் இந்த இது போச்சு, தலைக்கு மண் பழமாக போச்சு படுத்தேன். படுத்து கொஞ்சம் நேரம் ஆன உடனே அம்மா எந்திரிச்சாங்க. இது என்னடா அம்மா எந்திரிக்கிறாங்கன்ட்டு நான் எந்திரிச்சு உட்காந்தேன். நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கே தான் ஒரு செங்கலை எடுத்து போட்டாங்க பாருங்கள், அங்கேருந்து வீசுனாங்க. வகுத்தில் பட்ட உடனே முருகான்னு சத்தம் போட்டேன்.
எனக்கு இந்த ஒரு இருந்தாலும் இந்த முருகான்னு வரும், இல்லைன்னா விநாயகான்னு வரும் 2வது. முருகான்னு சத்தம் போட்டுட்டு பார்க்குறேன், 2வது கல்லை தூக்கிட்டு இப்படி நிற்கிறாங்க. அது உருவம் அம்மா உருவம் இவ்வளோதான். ஒரு பங்கு கூடுதலா தெரியுது. அந்த காளியாட்டம். எனக்கு என்ன முருகான் அப்படி நிற்கவும் எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஏம்மா நீ தானே படுக்க சொன்னேன், நான் படுத்தேன். நானே அடி வாங்கி நொந்து நூலாக வந்திருக்கேன், நீம்மா அடிக்கிற அப்படின்னு சொல்லவும் அம்மா அப்படியே கல்லை கீழே போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்களும் வெளியே வந்து வெத்தலை பாக்கு போட்டுட்டு அம்மா என்ன வேலை செய்வாங்க தெரியுமா? அம்மா வந்து காலையில் எந்திரிச்ச உடனே குப்பை எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிதான், மழை அடித்தாலும் சரிதான், குப்பை பொறுக்கிட்டே இருப்பாங்க. குப்பை பொறுக்கி கொடுப்பாங்க, நானும் பொறுக்குவேன். சாமி யாகம் போடுவாங்க, கொண்டு போய் போடுவோம். அப்புறம் இந்த மாதிரி நடக்கும். ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த வேலை செஞ்ச அலுப்பெல்லாம் போயிடும். அப்புறம் 2வது வந்து சும்மா இருக்கும்போது நாய்களுக்கு உண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து அம்மா வைப்பாங்க. நாங்கள் கல்லை அதை அடிக்கணும், கொல்லணும். என்ன அந்த மாதிரி வேலையும் சும்மா இருக்க மாட்டாங்க, செய்வாங்க. அப்புறம் கடலுக்கு போய் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் யாகம் போடுவோம். ஒரு நாள் என்னை கடலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது நான் அம்மாவையே தான் கவனிச்சிட்டு இருப்பேன். குப்பை பறிக்க போனாலும் எங்கே போனாலும் அம்மா மேலேயே தான் என்னுடைய கவனமெல்லாம் இருக்கும். உடனே அம்மா கடலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, அம்மா கடலுக்கு போகும்போது அந்த அலை வரும்போது இப்படி முங்குவாங்க. நானும் முங்கி தான் போனேன். ஒரு தடவை அப்படி தெரிஞ்சு அப்புறம் நான் எம்பாட்டுக்கு நடக்கிற மாதிரி தான் தெரியுது. முங்கின அலையெல்லாம் நான் பயப்படலை. எம்பாட்டுக்கு தான் அம்மா கொண்டு கொடுக்க நான் எம்பாட்டுக்கு கொண்டு வந்து போகிறேன். இப்படி தான் இருந்தது. அப்போ அம்மா கூப்பிட்டா தான் நான் போவேன். அம்மா கூப்பிடாம அம்மா கடலில் அங்கே நின்றுட்டு கண்ணை இப்படிம்பாங்க, அடுத்த செகண்டு கடலுக்கு போயிடுவேன் நான். ஏன்னா அவங்களுடைய சக்தி வந்து எனக்கு அதான் சொல்கிறேன், அந்த காந்த இருக்கும்போதே அவங்களுடைய சக்தியை கொடுத்து தான் கூட்டிட்டு போனது. நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். அங்கே வந்து எல்லோரும் இப்போ நான் பெண்ணுங்கிறதே இல்லை எனக்கு. நான் ஒரு பொம்பளைங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. நானே நினைப்பேன், என்னடா அப்படிங்க அடிக்கடி நினைப்பு வரும். அப்படி அந்த மாதிரி அம்மானுடைய சக்தியை கொடுத்து நம்மளை அந்த மாதிரி வெயிலையும் மழையிலும் எவ்வளோ இருந்தால் நாங்கள் உருவமும் ஆறி போச்சு. எங்கள் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. நான் 3 மாதம் வரும் வரைக்கும் நான் யாருக்குமே லெட்டர் எழுதலை. நான் இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சன்னியாசி அம்மா வந்து நானும் சன்னியாசி அம்மா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவங்க வந்து சின்மயானந்தா இதில் அவங்க ஆசிரமத்தில் 10 வருஷம் தீட்சை வாங்கி அங்கே இருந்தவங்களாம். அவங்கக்கிட்ட அம்மா பேசுவாங்க. அம்மா பேசுகிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்புறம் அந்த அம்மா தான் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அனாதையாட்ட எல்லோரும் நினைப்பாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் தெரிய வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மாவுக்கும் தெரிய வச்சிட்டேன். எங்கள் தங்கச்சிகளுக்கெல்லாம் தெரிய வச்சுட்டேன். உடனே எங்கள் அம்மா வந்தாங்க. நான் எங்கள் அம்மா முன்னாடி தான் நிற்கிறேன். சாமிகிட்ட கேட்குறாங்க, சாமி இங்கே ஒரு சிவகாமின்னு ஒரு பொண்ணு வந்தது, அது எங்கே இருக்குது அப்படின்னு. இங்கே உருவம் மாறி போச்சு. அந்த வெயில்லையும் அதுலேயும் இருந்து உருவமே மாறி போச்சு. அப்படி அந்த மாதிரி அம்மானுடைய அந்த வேலைகள் அப்படி. அப்புறம் ஹோட்டலுக்கு போனால் அந்த தட்டில் இருக்கிற இதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நாயும் வரும், மாடு ஆடு எல்லாமே வரும், எல்லாத்துமே போடுவாங்க. அம்மா ஒரு தடவை நாய்க்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சால் 2 தடவை 3 தடவை கூட போயிடுவாங்க ஹோட்டலுக்கு. 2வது தடவை போகும்போது எப்படி இருந்தாலும் ஹோட்டல்காரங்களுக்கு கடவுளாக இருந்தாலும் மனசு இதாகும்ல. உடனே அம்மா போதும் 2 மாட்டை எடுத்து கொடுத்து போதும்னு சொல்லுவாங்க. அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? கன்னத்தை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி அவங்கள ஆஸ் பண்ணி உடனே தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷத்தான் பட்டுக்குவாங்க. அந்த மாதிரி செஞ்சவங்களெல்லாம் அப்போயே வந்து நல்லா இப்போ எல்லாம் ராஜு கட்டி எல்லாம் கோடீஸ்வரராக இருக்காங்க. அது மாதிரி அம்மாக்கிட்ட வந்து ஒரு
குஷ்டரோகி. அவங்க அம்மா பக்தர். தினம் யாசகம் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்துட்டு தான் போவாங்க. ஒரு நாள் பார்க்கும்போது அம்மா அந்த வாளியை பிடுங்கி அந்த சாப்பாடை எங்கள் சாமிக்கு 2 வாய் ஊட்டிட்டு அவங்க அப்போ அவங்களுக்கு புண்ணாக இருக்கும். அந்த சாப்பாடு ஊட்டுற கொஞ்ச நாள்லேயே அந்த ஆளுக்கு பூரா புண்ணெல்லாம் ஆறி அப்படியே இதாக போயிடுச்சு. அம்மா வந்து சித்து வேலையை பார்க்கல, சித்து வேலையெல்லாம் காட்டவே இல்லை. இப்போ நான்லாம் நைட்டில் வந்து அம்மா எனக்கு அம்மா யாகம் எப்போ பார்த்தாலும் அம்மா யாகம் வரும். நைட்டில் வந்து 12 மணி கூட ஒரு உப்புமா செய்து ஒரு இஞ்சி சாறு எடுத்து தேன் ஊற்றி கொண்டு போவான். தேன் ஊற்றி கொண்டு போவேன். ஏன்னா இஞ்சி சாறு அம்மா சாப்பிட்டு ஜீரணம் ஆகாதது சாப்பிட்டா ஜீரணம் ஆகும். அதுக்காக போகும்போது இங்கே பாருங்கள், நான் 12 மணிக்கு தான் போவேன். நான் யாரும் என் கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. அந்த உலகத்திலே நான் ஒத்தி தான் இருக்க மாதிரி தெரியும். அப்போ இது கோயிலுக்கு போன உடனே அந்த கோயில் நடையில் ஆளுக படுத்திருப்பாங்க. கொஞ்சம் லேசாக இந்த பக்கம் தலை வச்சு இந்த பக்கம் கால் நீட்டிருப்பாங்க, இந்த பக்கம் கால் நீட்டிருப்பாங்க. கொஞ்சம் தான் இடம் இருக்கும். அது போன உடனே நாய் அங்கே முன்னாடி இருக்கும் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போல்லாம் லைட் இல்லை. அந்த கோயிலில் ஒரே ஒரு லைட்டு தான் எரியும் அந்த வெளியே. அங்கே போன உடனே அம்மான்னு கூப்பிடுவேன். ரீன்னு சத்தம் போடுவாங்க, கதவு தர்றா அப்படின்னு. உடனே திறந்த உடனே அம்மா சாப்பிட்டுட்டு என்ன இந்நேரத்துக்கு வருவீங்கன்னு கேட்பாங்க எங்கள் சாமி. நான் அப்போ அந்த சன்னியாசினி அம்மா சொன்னாங்க, நீங்கள் மௌனம் ஆயிருங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னு. அதனால் நான் சாமிகிட்டையும் பேச மாட்டேன். சாப்பிட்டுட்டு வெத்தலை போட்டுட்டு காலையில் தான் வருவோம். நான் காலையில் அம்மாவுக்கும் சமைச்சி கொண்டு போவேன். என்ன அங்கே நாய்க்கு சாப்பாடு ஆக்கினேன்ல, அப்போ அம்மாவுக்கு ஹோட்டல்லேருந்து வந்தது. ஐயோ, ஹோட்டலில் நான் சமைக்க செய்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு வாரம் செஞ்சேன். அப்புறம் அந்த வீட்டுக்கார அம்மாவே வீட்டில் செய்யுங்க அப்படின்னு செஞ்சு அங்கேருந்து செஞ்சு கொண்டு வருவேன். அப்போ நாங்கள் எல்லோரும் அம்மா வந்து வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவை உட்கார்ந்துருக்கும்போது ஒரு ஐயா வந்தாங்க. வந்தவங்க நாங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி தான் உட்காருவோம். அந்த ஐயா வந்த உடனே அம்மா முன்னாடி உட்காந்தாங்க. அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டே இருந்தவங்க உடனே எந்திரிச்சு வந்து அந்த ஐயா சட்டையை கழட்டினாங்க. சட்டையை கழட்டின உடனே அந்த வகுரை தடை விட்டாங்க. நாங்கள்லாம் சரி அம்மா எது செய்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த ஐயா சொன்னாங்க, எனக்கு வகுறு வலி தாங்க முடியாமல் இருந்தது, அம்மா வகுத்தை தடவி விட்டால் சரியாக போயிடும்னு நினச்சேன். அது அம்மா சரியாக போயிடுச்சு. திரும்ப இங்கே வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பேஷண்ட்டை அம்மாட்ட அனுப்புனேன், இந்த மாதிரி இந்த கிட்னி ட்ரபிள், அவங்க வந்து பழைக்கிறது கஷ்டம், இருந்தாலும் அம்மா போய் பாருன்னு அனுப்புனேன். அம்மா போய் பார்த்த உடனே அம்மா வந்து வாயில் இருந்த வெத்தலை பாக்கு போட்டதை கொடுத்தாங்களாம். அந்த ஐயா என்ன செஞ்சாங்களாம், அது அப்படியே அசிங்கப்பட்டுட்டு அப்படியே கையில் எடுத்து அப்படியே கீழே போட்டாங்களாம். என்ன இருந்தாலும் அம்மா கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்புறம் கொஞ்சம் கொடுத்தாங்களாம். உடனே என்ன செஞ்சாங்களாம், சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து முழுங்கிட்டாங்க. அங்கே மதுரைக்கு போய் கொஞ்ச நாளில் அந்த இசை வாக்கும்போது அந்த இது தீர்ந்து போயிடுச்சு. இந்த மாதிரி அங்கே வந்து அம்மா வந்து வந்த விஷயத்த சொல்கிறேன். அம்மா வந்து சின்ன வயசுலேயே அங்கே வந்துட்டாங்க. நாங்கள் போன உடனே அந்த வீடு பக்கத்தில் ஒரு வாட்ச்மேன், கோயில் வாட்ச்மேனு, அவங்க அப்பா 60 வயசு இருக்குமா. அப்போ சொன்னாங்களா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்து அம்மா இப்படி தாண்டா இருக்காங்க. இந்த ஐயாவுக்கு 60 வருஷம். 60 அவங்க பார்க்கும்போது அப்படி தான் இருக்காங்களாம். அங்கே வந்து அம்மாவை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது எல்லாம் அம்மாவுக்கு வந்து எல்லாம் ஒரு பஸ் நிறைய ஆளுங்க வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு பைத்தியம்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் மாயம்மான்னு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கோம். அம்மா வந்து அரிசி ஆட்டி கொடுத்துருக்காங்க, அரிசி குத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது தண்ணி, என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்களாம். உடனே சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்களாம்.
சாப்பாடு போட்டு கொடுக்கலையா அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்களாம். காசு செலவு ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த ஹோட்டல்காரம்மா எங்கிட்ட சொன்னாங்க, அந்த கல் பார்த்தா ஏய் அப்பா 2 கிலோ அரிசி ஆட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹோட்டல் இதில் பெரிய கல். அந்த மாதிரி வேலையெல்லாம் அம்மா செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சால் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பாடு போட்டால் சாப்பிடுவாங்களாம், அது கொடுக்காட்டியும் இங்கே விட்டுருவாங்களாம். அந்த மீன் பிடிக்கிற இடத்துல போய் அரிசி குத்தி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா ஒரு தடவை நாங்கள் உட்காந்துருக்கும்போது வந்தாங்க. இந்த சப்பரிசி பொரி உருண்டை வாங்கிட்டு இந்த மாதிரி அம்மா எங்கள் வீட்டிலலாம் வந்து வேலை செஞ்சுருக்கா. அங்கெல்லாம் வாப்போன்னு தான் பேசுவாங்க. இங்கே மாதிரியெல்லாம் இது வச்சேன். உடனே அம்மா கொஞ்சம் நேரத்தில் சாமிகிட்ட ஏதோ சொன்னாங்க. சாமி உள்ளார போய் குடிசையிலேருந்து ஒரு பொடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்னொரு தடவை என்ன ஏதோ சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு தடவை கொண்டு வந்து காசு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. நான் நாளைக்கு சாப்பாடுக்கு வேணும்னு இது வச்சு அதையும் என் அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. மறுநாள் வந்தாங்க. அந்த அம்மாவை பார்க்கவே இல்லை. காசுக்காக, ஏன்னா அவங்க விட்டு வேலை செஞ்சதுக்கு இதுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த நன்றிக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க காசுக்காக வந்து அப்புறம் நம்மளுக்கு கவனிக்கணும் இல்லை, நாய்களை கவனிக்கணும் இல்லை. அதனால் அவங்க வந்து நன்றி இருக்க வேண்டியது. அதுக்கு ஏமாத்துறாங்கன்னா அதுவும் விட மாட்டாங்க அம்மா வந்து. அந்த மாதிரி உள்ளவங்க. என்னப்பா அப்புறம் தான் நான் சாமி சொன்னேன்ல, அந்த கையை அமுத்துனது வந்து எனக்கு வந்து அதான் கையை பிடிச்சதுலேருந்து சாமி மேலேயே அங்கே போனால் அவங்களே வேலை செஞ்சாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு மனசை பூரா அங்கே தான் இருக்கும். அம்மாக்கிட்ட இருந்தாலும் அங்கேயே இருக்கும். எனக்கு ஒரு நாள் ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன், இந்த மாதிரியெல்லாம் என்ன வருது அப்படின்னு. அம்மா அந்த வீட்டில் அம்மா படம் இப்படி இருக்குது, நான் இப்படி படுக்கிறேன். ஐயோ எனக்கு என்ன பாவம் செஞ்சேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியே மனசு வருத்தப்படி கண்ணை மூடிட்டு அப்படி திறக்கிறேன். தலை அந்த பக்கம் இருக்குது, கால் இந்த பக்கம் இருக்குது. அப்படி அந்த நிமிஷமே எனக்கு அந்த எண்ணம் வரலை. எண்ணத்தை மாற்றிட்டாங்க. என்னப்பா அப்புறம் 3 வருஷம் பொறுத்து தான் நான் நாயனாசாமின்னு ஒரு சாமிக்கிட்டே அங்கே இருந்தாங்க. அங்கே அங்கே வீட்டில் 1 வருஷம் இருந்தேன். அந்த அம்மாக்கிட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு. இந்த அம்மாவை வச்சுருந்தா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு லெட்ரு வந்தது. அதனால் அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை அந்த மாதிரி இருந்தால் நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஊருக்கு போயிட்டு அப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியல. இங்கேயே கசன்பட்டிக்கு போய் கசன்பட்டி சாமிகிட்டே இருந்தேன். அங்கே இருந்தாலும் இருக்க முடியல, இங்கேயே இழுக்குது. இங்கே வந்தவுடனே சரி வரும்போது அப்புறம் எங்கே நாங்கள் இருக்குது, நயனாகிட்ட இருக்கலாம். அங்கே அம்மாக்கிட்டையும் நயனாக்கு தூரமும் இது நாகர்கோவிலேருந்து பாதி தூரம் அப்புறம் தான் அம்மாக்கிட்ட வரணும். அந்த பக்கம்தான். நான் நாயனாட்ட போய் இருந்து விட்டேன். இருந்து நாயனாட்ட நான் கேட்பேன், நான் அம்மாட்ட போயிட்டு வரேன்னு சொன்னால் நாயனா சொல்லுவாங்க, நான் தான் மாயி போவேண்ணா அப்படின்பாங்க. ஆனால் எனக்கு அம்மா மேலே தான் ரொம்ப ஈடுபாடு இல்லை. நாயனா நான் போயிட்டு வருவேன் அப்படின்ட்டு போய் அம்மாவை கும்பிட்டுட்டு நாயனாக்கு தோசை பிடிக்கும். அங்கேருந்து பஸ்ஸு விட்டு இறங்கினா 2 மைல் நடக்கணும். பூரா இது ஃபாரஸ்ட் மாதிரி உள்ள இடம். நான் இருக்கக்கூடிய இடமெல்லாம் அங்கே வரும்போதே நாயினான்னு சத்தம் போடுவேன். எழுதி நாயினான்னு ஓடி வருவாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கே இது கோயிலுக்கு சமையல் செய்கிறதுக்காக பெரிய அடுப்பு போட்டிருப்பாங்க. அப்போ நாயினா அந்த பக்கம் தலை வச்சு இப்படி படுப்பாங்க, நான் இந்த பக்கம் தலை வச்சு அப்படி வேஷ்டியை கட்டிட்டு அவங்க சட்டையை போட்டுட்டு அவங்க உருமால் கட்டுவாங்க. ஆம்பளை மாதிரி தான் படுப்பேன். ஏன்னா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நகை நான் நாயனாட்ட கொடுத்துட்டேன். நாயனா வந்து முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. நான் நகைன்னு கேட்டேன், அந்த உண்டுன்னு நாயனா உண்டனின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொரட்டை விடுவாங்க. அம்மாலாம் கொட்டை விட மாட்டாங்க. ஐயோ நல்லா தூங்குறாங்களே, ஏதாவது ஒன்றுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு, சரி எதுக்கும் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு நாயனான்னு மெதுவாக தான் கூப்பிட்டேன். ஹேட்ஜி நாயனான்னு எந்திரிச்சு உட்காந்தாங்க.
என்ன எந்திரிச்சு உட்காந்தாங்க. சரி அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயம் வருதுல்ல. பெரியவங்களா இருந்தாலும் ஒரு பயம் வருதுல்ல. அவங்கக்கிட்ட இருக்கும்போது தான் அப்புறம் ஒரு வாத்தியார் ஐயா வருவாங்க. அவங்க சொன்னாங்க, "உங்களுக்கும் ஆ ராஜேந்திர சாமிக்கும் கல்யாணம் செய்றதுக்கு நாயனா சம்மதம் குடுத்துட்டாங்க" அப்படின்னு சொன்னாங்க. "இது என்னடா இப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கே போய் சொல்லவும், அப்புறம் நம்மளுக்கு வந்து சொன்னதுனால அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, "நீங்கள் இப்போ பிரிய வேண்டியது வருமே." நான் "அது எதுக்கு பிரிய வேண்டியது? நாங்கள்லாம் பிரிய மாட்டோம்" அப்படின்ட்டேன். அப்புறம் நம்மளுக்கு அங்கே கல்யாணம் தான் ஆகலை. காந்தர்வ மாதிரி தான் நடந்து. முதல் குழந்தை பிறந்தது. 2வது குழந்தை வந்து இப்போ பிறக்கும்போது அது ஜனிக்கும்போதே பிரசவ வேதனையாக அடிக்கடி வரும். அப்போ 10 மாதம் ஆயிடுச்சு, பிரசவ வேதனை வந்துடுச்சு. அப்போ நானும் எங்கள் மாமியாவும் ஆஸ்பத்திரிக்கு போகவும் ஆஸ்பத்திரியில் டாக்டர் அம்மா பார்த்துட்டு, "கொஞ்ச நேரத்திலே எனக்கு குழந்தை பிறந்துடும்." வலி தாங்க முடியல. வலி சொல்ல முடியாத வலி. நான் ஆனால் ஓம் நமச்சிவாய தான் சொல்லிட்டு இருப்பேன். அங்கே போனதுலேருந்து ராம மந்திரம் ஆரம்பிச்சிருச்சு. ராம் 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 ராம்னு விடாத வலி. வலி கூட தெரியல எனக்கு. அந்த மந்திரம் தான் போகுது. மந்திரம் விடிஞ்சு போச்சு, குழந்தை பிறக்கிற மாதிரி இல்லை. உடனே அந்த அம்மா வந்தாங்க. அந்த உடனே எங்கள் சாமி அதுக்குள்ளாக தெரிஞ்சு ஆள் தெரிஞ்சு வந்துட்டாங்க. உடனே பொத்தேடின்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து கிறிஸ்டின்ஸ் ஆஸ்பத்திரி. ஆனால் அவங்க காசுன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. உயிர் தான் முக்கியம். போன உடனே இதுக்கு அட்டன் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா பூரா இங்கிலீஷ்காரங்க தான். பார்த்துட்டு, "நீங்கள் வந்து ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணும்" அப்படின்ட்டாங்க. இங்கேருந்து போகும்போது எங்கள் சாமிகிட்ட அந்த டாக்டர் அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, 2 உயிரும் பிழைக்காது, 2 உயிரும் பிழைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே அந்த அம்மா ஆப்ரேஷனுக்கு எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு வெளியே போனாங்க. குழந்தை எப்படி தான் பிறந்துச்சுன்னு தெரியல. குழந்தை பிறந்துடுச்சு. ஆனால் குழந்தை அழகுனா அவ்வளோ அழகு. ஆனால் எங்கள் மாமியார் சொன்னாங்க, "நீ பாரு, நான் பார்க்க மாட்டேன்ட்டேன்." ஏன்னா மற்ற குழந்தையெல்லாம் பார்க்கும்போது அந்த எனக்கு குழந்தை ஞாபகம் வரும். அதனால் நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். 20 நாளுங்க அந்த வலி தீரவே இல்லை. வயிறு வலி இப்படி. ஆனால் அந்த குழந்தைய ஜனிச்சதுலேருந்து வயிறு பெருசாகவே இருக்குது. 20 நாள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எல்லாம் பார்க்குறாங்க, இன்னும் முடியல. ஒவ்வொரு நாளும் 500, 600 அந்த காலத்துலேயே எப்படி இருக்கும். எங்கள் சாமி எங்கே பிச்சைக்காரலாட்டம் நாங்கள் இருக்கோம். எல்லாம் பக்தர்கள்ட்ட போய் அது எதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கே காசு சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி, எனக்கு கொஞ்ச நேரம் தான், அப்புறம் மயக்கத்துக்கு போயிடும். குளுக்கோஸ் ஏறுது. மூக்கில் டீ போட்டாங்க. அது பூரா பச்சை பச்சையாக வருது. பூரா அந்த இது உடஞ்சிருச்சான். அந்த உடஞ்ச தண்ணி பூரா அது போயிடுச்சான். அதனால அந்த வலி. அப்புறம் சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஆப்ரேஷன்ட்டாங்க. ஐயய்யோ! ஆப்ரேஷன்னா அது 5000 ஆகும்ல. இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு உடனே நான் வந்து 4, 5 மகான்களுக்கு சேவை செஞ்சுருக்கேன். அவங்களெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன குருவாக இருந்தால் எவ்வளோ சிஷ்யர்களுக்கு என்ன எல்லா நாள் செஞ்சுருக்காங்க. எப்படி என்ன டாக்டராக வந்து இப்படின்னு சொன்னாங்களாம், பூரா தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் வந்து மகான்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், எதிர்த்துருவேன். அந்த மாதிரி சுபாவம் எனக்கு. என்ன, ஒன்று என் உயிரை காப்பாற்றுங்க, இல்லைன்னா உயிரை எடுத்துருங்க என்ன அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, உயிர் இருந்தால் நாங்கள் குடும்பத்தோடு வந்து திருப்பதிக்கு மொட்டை எடுக்கிறேன் அப்படின்ட்டு என் பாட்டுக்கு படுத்தேன். 5 மணி இருக்கும், டாக்டர் வந்தாங்க. டாக்டரம்மா எழுப்புனாங்க. சரி, ஆப்ரேஷனுக்கு தான் எழுப்புறாங்க அப்படின்ட்டு பார்த்தா அந்த பெட்டில் தான் படுத்துருக்கேன். என்ன செஞ்சு கொஞ்சம் நேரத்துலேயே நான் டாக்டரம்மா இது ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை லேசாக மூடுனேன். ஒரு பெரிய கால். அந்த கால் பூரா பால் மாதிரி வெளிச்சம். பால் நிலான்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பால் மாதிரி வெளிச்சம். நான் கட்டிலில் நான் ஒட்டி தான் படுத்திருக்கேன். ஒரு சக்கரை வந்தது. இங்கே சுற்றுனது சும்மா ராக்கெட் வேணே சுற்றுனது. சுற்றி உள்ளறையே இறங்குது. உள்ளறையே அது நான் கவனிக்கிறேன்.
எல்லாமே கவனிக்கிறேன் நான். உள்ளேயே மெதுவாக இறங்கி இங்கே வந்த உடனே இங்கே எப்படி சுற்றுனதோ அது மாதிரி சுற்றுனது அப்படியே வகுறு வலியில். முதல்ல டாக்டர் அம்மா வந்தால் தான் வகுறு அப்படியே நடுங்கும். சீலே பட முடியாது. நான் சீலை சும்மா அப்படியே உப்புத்துக்கு தான் மேலே போட்டிருப்பேன். அந்த மாதிரி குத்தலும் வலியும். அது மாதிரி எங்களை அம்மா வந்து காப்பாற்றி விட்டாங்க. இப்போ அம்மா வந்து கடலுக்கு போய் ஒரு நாள் கடல் பாம்பு கொத்திடுச்சு அம்மாவுக்கு. கொத்தி கால் வீங்கிடுச்சு. உடனே வந்து அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு அவங்க போட்டு தான் உட்காந்துருக்காங்க. உடனே டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தா ஊசி போடணும்னு ஒரு உதை தான் டாக்டர் ஓட்டிட்டாங்க. உடனே டாக்டர் சொன்னாங்க 2 நாள் வந்து தண்ணி அம்மா கால் படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த சேரில் உட்கார வச்சு அது கோயில் பக்கத்துலேயே கேரளா லாட்ஜ் இருக்குது. ரூம் எடுத்து எல்லாம் அடி தான் கொண்டு போகும்போது அடி தானும் பரவாயில்லை அப்படின்ட்டு பூட்டி வச்சிட்டாங்க. காலையில் எழுந்த உடனே நான் உனக்கு சாதம் தர்றேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்தவங்க அப்படியே கடலுக்கு வந்து 1க்கு 2 கருக்கு மாதிரி கடலுக்குள்ளே போயிட்டாங்க. கடலுக்குள்ளே போய் 1 மணி நேரம் பொறுத்து வந்தாங்க. கால் இல்லை, அவங்க ஒரு ஜென்மத்தில் வந்து காசியில் திரைலிங்க சுவாமி இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சிஷ்யாக இருந்திருக்காங்க. அங்கே வந்து கிருஷ்ணமாயின்னு பேராம். அவங்களுக்கு சமாதி அங்கே இருக்கு. இங்கே அந்த அந்த ஃபோட்டோ அம்மா மாதிரியே இருக்குது. காசியில் இருக்குது. இல்லை, அம்மாட்ட வந்து அம்மானுடைய சிறப்பு என்னென்னா இங்கே வந்து உட்கார்ந்தாவே போதும் மனசை நிப்பாட்டிடுவாங்க. அது அது நாயாக இருந்தாலும் சரி தான், மனுஷராக இருந்தாலும் சரி தான், பக்தி இருந்தாலும் இல்லைனாலும் எல்லோரும். ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தர் இந்த பாமர மக்கள் சொல்லுவாங்க ரொம்ப சுகமாக இருக்குது இங்கே வந்ததுலேருந்து. நாங்கள் எவ்வளவோ கவலையில் வந்தோம், மனசு திருப்தியாக போகிறோம் சொல்லிட்டு போகும்போது எங்களுக்கே மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இந்த மாதிரி வார்த்தை கேட்குறதுக்கு என்னப்பா என்ன அதே கொடுப்பனே வேணுமே. அது மாதிரி அம்மா வந்து நல்லா மனசு உள்ளவங்க, உழைப்பாளிக்கு கை கொடுப்பாங்க. இப்போ காரெல்லாம் வர்றாங்கல்ல, டிரைவரை தான் முதல்ல கவனிப்பாங்க, நிறையா கொடுப்பாங்க. அம்மா அம்மா வந்து ஆன்மீகம்னு சொல்கிறது என்னென்னா ஒற்றுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அன்பாக இருங்க, ஜாலியாக இருங்க. இதுதான் ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம். என்னப்பா சும்மா அதெல்லாம் என்ன ஆன்மீகங்கிறது இதுதான். அம்மா அதில் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்படி என்ன தனிமையிலையும் இருந்திருக்காங்க, எல்லா மக்களோட மக்களாகவும் இருந்து வாழ்ந்து காட்டி இப்போ நம்மள எந்த மகான் வந்து கல்யாணம் செஞ்சுக்க கூட இருந்திருக்காங்க. என்ன கூட இருந்து பிள்ளைகளையும் பார்த்துட்டு எல்லாம் அந்த இதில் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அடையலாம். அம்மா வந்து உள்ளன்போடு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நல்லா மனசோடு நினைச்சாவே போதும். என்னப்பா நல்லா நான் இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் செஞ்சவங்கெல்லாம் எவ்வளோ இதை இப்போ நான் அந்த கிருஷ்ணான்னு சொல்கிறவங்க. அதனால் அம்மாவை நினச்சாவே அமைதி வரும். எல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லா அனுகிரகம் நிறையா இருக்குது. இப்போ புக்கு படிக்கிறதில்ல, ஒன்றும் படிக்கிறதில்ல. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டு நம்ம படுக்கும்போது படுக்க வேண்டியதுதான், டிவி பார்க்கும்போது டிவி பார்க்க வேண்டியதுதான், வந்து உட்காரும்போது உட்கார வேண்டியதுதான். அப்படி ஓடுது. அது மாதிரி நம்மளுக்கு மரணத்துக்கெல்லாம் பயம் இல்லை. இப்போ வந்தாலும் ரெடி, ஐ ஆம் ரெடி. என்ன நம்மளை கண்டு அவங்க பயப்படணும். இப்போ நமக்கு என்ன எங்கே என்ன நாங்கள் அம்மா கூட போய் என்ன சந்தோஷமாக இருப்போம். அதுக்கு மேலே அவங்க வரும்போதெல்லாம் கூட வருவோம், அதுவும் தெரியும். அவங்க எத்தனை ஜென்மத்தில் வந்தாங்களோ அத்தனை ஜென்மம் கூட வந்திருக்கோம். நாங்கள் இல்லாமல் இவ்வளோ தூரம் இருக்க முடியாது, இந்த அளவுக்கு பேச முடியாது.